குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாங்க. கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஆனால் கடவுள் பக்கத்தில் அனைவராலும் நெருங்க முடிவதில்லையே ஏன் சொல்கிறோம்? அதாவது கடவுள் சிலை பக்கத்தில் யார் தடுக்கிறது? தடுத்தவர் யார் சாமி? கடவுளுடைய உருவத்தாண்ட போக முடியாத தடுக்கிறவர் கடவுளா மனுஷனா? கடவுள்கிட்ட அனைவரும் சமன் சொன்னவன் கடவுளா மனுஷனா? அவனும் மனுஷன் தான். அப்போ இந்த மனித செயல் தான் சாமி இங்கே ஊடாடிக்கினுக்குது. கடவுள் யாரையும் வேற்றுமைனா என்றதில்லை, கடவுள் யாரையும் தரைக்குறைவாக நினைக்கிறதில்லை, கடவுள் யாரையும் உயர்ந்தவனாகவும் நினைக்கிறதில்லை. இந்த மனுஷன் உன் பாக்கெட்டில் ஒரு 10 லட்சம் தான் நீ உயர்ந்தவன், அப்படியே பந்தா பண்ணி போவேன். என் பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லைன்னா நான் அப்படியே கூணு போட்டு குறுக்கி போகணும். இதெல்லாம் மனுஷனுடைய செயல், இறைவனுடைய செயல் இல்லை. அங்கே கோயிலுக்கு உள்ளே வான்றதும் உள்ளே வராதுன்றதும் மனுஷன் பண்ணிக்கிறான். கடவுள் யாரையும் கூப்பிடுவோம் இல்லை, யாரையும் தெத்தவும் இல்லை. இந்த உண்மைகள் உணராதால் தான் இவன் மூடனாகவே இன்னும் போயின்னுக்கிறான். அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கைன்னு வச்சுன்னுக்கிறான். சொல்லு சாமி. கடவுளை பூஜிப்பதற்கு மந்திரங்கள் அவசியமா சாமி? ஆமாம், அவசியம். எதனால சாமி அவசியம்? இப்போ உன்னுடைய குழந்தை இருக்குது, அதுக்கு எதுக்கு புக்கு வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறேன்? எதுக்கு சாமி படிக்க வைக்கணும்? அறிவு வளர்க்கணும். அறிவு படித்தவங்களாம் அறிவாளியாக தாங்கிறான்னு இல்லை. அப்போ படிப்பு எதுக்காகனா அவன் பொழைக்கணும். அதுக்கு தான் படிப்பு. அறிவாளியாக முட்டாளான்றது இல்லை, வயிற்று படிப்பு. அது வயிற்றுக்காக படித்தா தான் வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கிறதுக்காக நீ படிக்க வச்சுருக்கிற. அப்போது அந்த படிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அந்த படிப்பு மேலேயே இருக்கணும். குழந்தை கண்ணும் கட்டும். என்ன சொல்கிற? எத்தனை விட்டு நல்லா படிக்கணும், கண்ணு மொத்தமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வரல. அப்போ அதையே படிக்கணும். அப்படி படிக்கிறது என்னன்னா மனம் நீக்குது. கடவுள்கிட்ட போனேன், கடவுளை பார்த்து நில்றான பக்கத்தில் பட்டு போட கட்டிக்கிறாங்களா, இன்னாண்ட பட்டு வேஷ்டி கட்டிக்கிறாரா, அவர் பிரேஸ்லைட் போட்டுக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கும் தெரியுறான். ஏன்னா மனம் நிற்கல. அப்போ மந்திரம் சொல்லும்போது எதையும் பார்க்க மாட்டான், அந்த சிலையை மட்டும் பார்ப்பான், இவன் வார்த்தையை மட்டும் பார்ப்பான். அதனால் மந்திரம் அவசியம். மந்திரத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது, மந்திரத்துக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம். போது சிவபெருமான் அங்கே உட்காந்துக்கிறார். எங்கே நீங்கள் தானே கடைசியாக வரப்போகிற? அவர் அங்கேயே போய் முன்னாடியே உட்காந்துப்பார். வானைனா ஐயோ என் பையன். அப்போ தான் அவர் பையன் நம்ம. ஏன்னா அந்த உடல் இருக்கிறதுக்கு அவருக்கு அடையாளம் தெரியல. உடலை இங்கே போட்டாச்சுல்ல, ஐயோ என் பையன் ஒருத்தன் எழுதினே வரான், வானேண்ணா வாடா வாடா, நான் தான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ வா தைரியமாக வான்னு கூப்பிட்றதுக்காக தான் சுடுகாட்டில் உட்காந்துங்கிறார் அவர். ஏன்னா வேறு துணை எதுவுமே இல்லையே நம்மளுக்கு. அப்போ அவர் அங்கே உட்காந்துன்னு கூப்பிட, வானேண்ணா அழாதுடா நான் பார்த்துக்கிறேன் வாடா அப்படின்னு. நம்ம போய் அவர்கிட்ட ஓன்னு அழுகுறோம். 4 கோடிக்கு சொத்து சேர்த்தம்பா, யாருமே என்ன கண்டுக்கல. என் பொண்டாட்டி என்னை தூக்கின்னு வெளியே வந்தாங்க, கை சீச்சிப்பா, யோ பார்த்து எத்தனை மாட்டேன், கை போனால் போதியா, கதவு போயிட்டுருக்குமாயான்றாங்க அப்படின்றாங்க. அப்புறம் நான் எதுக்கு இத்தனை கோடி சேர்த்ததுன்னு அங்கே போய் அழுகுறான். இதெல்லாம் நான் முன்னாடி உனக்கு சொல்லி தானே அனுப்பிச்சேன். ஆசையில் பாசத்தில் போய் சிக்கிக்காதடா, எல்லாம் வேஷம். அதுதான் சொந்தம். அதாவது சொந்தங்களை எப்படி சொல்கிறாரோ, குடம் கவிழ் நீர் என்று இருனார், ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, சுற்றமும் நட்பம் குடம் கவிழ் நீர் என்றிருன்னு சொன்னால் நீ அதிலே போய் பூந்து நீ இப்போ அழுதுன்னு வந்துன்னுக்கிறியாடா. அதெல்லாம் குடம் கவிழ் நீர். குடம் கவுந்துட்டா தண்ணி ஊற்றிக்கும். இப்போ குடம் கவுந்துச்சு, தண்ணியெல்லாம் ஊற்றிக்குச்சு, ஒன்றும் கிடையாது, ஒட்டு உறவு இல்லை உனக்கு. ஆனால் பொண்டாட்டின்னு அவ்வளோ பார்த்தேன், புல்லன்னு ஊட்டினேன். உனக்கு ஊட்டினா கூட எனக்கு வேணாம், என் புள்ள சாப்பிட்டா போதும், எத்தனை ஊட்டினேன், எல்லாம் பண்ணேன். இன்றைக்கி அது. அப்போ பாசத்தில் மாட்டிக்காத. பாசத்தில் மாட்டிக்கினா துக்கம்தான் மிஞ்சம்.
ஆனால் அதுக்காக யார் மேலேயும் பாசத்தை காட்டாமல் பொண்டாட்டியா உத்துக்கட்டத்துன்னு போய் நிற்க முடியுமா? உன்னை போட்டு தள்ளுருவேன்னு அதுக்கு முன்னாடி நம்மளை போட்டுருவாங்க. அப்போ என்னன்னா பாசத்தை காட்டாதேன்னா அது எல்லாமே ஏட்டு சுரக்கா மாதிரி. பாசம்ன்றது ஏட்டு சுரக்கா மாதிரி அப்படி வச்சுக்கணுமே தவிர கறிக்கு அது உதவாது. அதனால் நீங்கள் என்னப்பா அதில் போய் மாட்டிக்காமல் மூழ்கிடாமல் குடும்பத்தை எப்படின்னா தண்ணீர் இலை, தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரை மாதிரி, தாமரை இலை தண்ணீர் எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும். எண்ணெயும் தண்ணியும் மாதிரி குடும்பத்துக்குள்ளே நீ வாழணும். இதுதான் நமக்கு இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி. என்னன்னா அதில் போய் மாட்டிக்கணும்னா நாளைக்கு என்ன ஆகும்னா எல்லாம் சேர்ந்து ஐயோ எங்கள் அப்பா போயிட்டாரேன்னு ஓன்னு அழுவாங்க. இதுக்கு பேர் ஒப்புக்கு அழுவுறது. அதுக்கு தான் ஒப்பாரின்னுவாங்க. இது ஒப்புக்கு அழுவுறது. சும்மா பக்கத்தில் பார்ப்பாங்க, ஏன்பா வீட்டுக்காரன் சேர்த்து போட்டான்ப்பா, எப்படியோ குத்துக்கல்ல மாதிரி நின்றுங்குதுப்பா அந்த பொம்பளை, ஒரு சொட்டு தண்ணி வரல பாருப்பா கண்லன்றுவான். சும்மா இருக்க மாட்டான், பக்கத்தில் எதையாவது சொல்லின்னு இருப்பாங்க. அதனால இவங்க நம்ம ஒப்புக்காவது அழுது வைப்போம். அழுகிறதுக்கு மனசு இல்லை. அப்படி பண்ணால் அவன் ஒரு துன்மா இருக்கேன். நல்லா இருக்கும்போது ரொம்ப கொடுமை பண்ணான். அழகிறதுக்கு கண்ணீரே இல்லை. அவங்க ஏற்கனவே அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க அழுது முடிச்சிட்டாங்க. கண்ணீரே இல்லை, அழ வரல. ஓஞ்சானா சனியன்னு நிற்கிது. ஆனால் சும்மா இருக்க மாட்டாங்க ஊரில். பாருப்பா பொண்டாட்டி தாலி கட்டின்னு வந்துச்சுப்பா, இது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுதாப்பா அது அப்படின்றான். அதுக்காக அழுவுறது. இது ஒப்புக்கு சும்மா மூக்க சேர்ந்து அப்படி போட்டு ஒப்புக்கு எழுதுறதுனால அதுக்கு ஒப்பாரின்னு பேர். அப்போது என்ன நடக்குதுன்னா எல்லாம் ஒப்புக்கு தான், எதுவும் உண்மை கிடையாது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். பிள்ளையாக இருந்தாலும் பெத்த அப்பனாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எல்லாம் ஒப்புக்கு தான். ஊரார் ஏதாவது சொல்லிவிடுவாங்கன்னு வேஷம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் யாரும் யாரையும் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. ஊரை பார்த்தா கெட்டு போயிடுவீங்க. உங்களை பாருங்க. எனக்கு நான் இப்படி தான், ஊரெல்லாம் போய் சொல்கிறான், நான் போய் சொன்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓட்டுக்கு எல்லாம் துட்டு கொடுத்தாங்க, வாங்குறவங்க வாங்கிக்கினாங்க, வேணான்றவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வேணான்னு சொன்னவங்க ஏம்பா ஒருத்தர் சொல்கிறார், ஊரெல்லாம் வாங்கிட்டான், இவர் மட்டும் பெரிய அறிவாளி, வேணான்னுடுவார், இவர் கொழுப்பூச்சை உண்டாவன் அப்படின்வாங்க. அது கொழுப்பூச்சை கிடையாது. நான் நானாகவே இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. மாற்றங்கள் வேற ஒன்று. நான் நானாகவே எனக்கு வாங்க வேணான்னு தோணுது, நான் வாங்கலை. இது வரைக்கும் வாங்கலை. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே கியூஆர் கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை